கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 46:1 படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான புண்ணியமானவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் வழி நடத்தினார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொன்னது போலவே யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் உங்க நடுவில் ஆண்டவர் என்ன செய்யறாரா? அற்புதங்களை செய்வார்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே நம்ம இன்னும் பரிசுத்தம் படுத்திக் கொள்ள கர்த்தர் இந்த கிருபை பாராட்டினதுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம யாவரும் கண்களை மூடி, ஏசப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நீங்க பரிசுத்தமா இருந்தா நாளைக்கு நான் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வேன்னு சொன்ன தேவனே, அப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொன்ன நாங்க எந்த காரியத்துல நம்ம பரிசுத்தமா இல்லையோ அந்த காரியத்தை நீங்க உண்மையா இருதயத்துல கை வச்சு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்க நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே, கிருபையும் அன்பும் தயவும் ஆண்டவரே எங்க மேல வைத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளை பாருங்க நம்மளுக்கு எதிராக தான் நிற்போம் ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு உபத்திரம் இல்லாதவங்க யாருமே இல்லை, சமாதானத்தை இழந்து போனவங்க நிறைய பேர். ஆனாலும் எல்லா விதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட நீ மகிழ்ச்சியா இருன்னு சொல்றாரு. மன மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலுமே நான் பாக்குறேன். எவ்வளவு உபத்திரம், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் அநேகம் இருந்தா கூட எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லி ஓரமா வச்சுட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. அவரு நம்ம வீட்டுக்கு போகும்போது உண்மையாவே ஒரு அற்புதங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எந்த வியாதியா இருந்தாலும் கூட அதுல ஒரு அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்ய போறார். தேவையில்லாத காரியத்துல நம்ம போய் சிக்கி சவித்திருந்தா கூட அதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு விடுதலை கொடுத்து நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். கடற்கொள்ளையிலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்வார். எல்லா காரியத்திலுமே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த அடுத்த மாதத்துல கூட ரிசல்ட் வரும்போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அற்புதங்களை செய்வார். அது போல எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிஞ்சாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
பரிசுத்தமா இருக்கும்போது எங்க நடுவில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீர்னு சொன்னேன். இந்த நல்ல தேவனே, எத்தனையோ பேர் ஆண்டவரை இருதயத்தை ஒப்பு கொடுத்துருக்கலாம் தகப்பனே. எத்தனையோ எதிரான காரியங்கள் எங்களுக்கு வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க தகப்பனே. இந்த காரியத்துல ஒரு அற்புதங்கள் நீர் செய்வீர், நீர் விடுதலை கொடுப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, திருமணம் இன்னும் ஆகவில்லையே சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நடுவில் நீர் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் நடுவில் நீர் ஒரு அற்புதங்களை செய்கிறீர். நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே. பெற்றோர்களே தேவனே, மகன் மகள் இன்னும் கீழ்ப்படிவில்லையே சொல்லி ஏங்கி தவிக்கும் போது அவங்க நடுவில் நீர் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறது ராஜா. நன்றி கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்த பிள்ளைகளா ஆண்டவரே, முதலாவது நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த காரியம், இந்த ஜப கொடுத்து போன இந்த காரியம் எனக்கு ஆகும், இந்த இதுல ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற உங்களை யாவரும் கர்த்தர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி போடனவுதான் நான் இன்னைக்கு ஆண்டவரை அற்புதமா ஆண்டவரே என் இருதயத்தை நீ தேர்ச்சி நீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி கடனை விடாது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த 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 அவர் அந்த பார்த்து கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்கிற தேவன் அவர். அப்படியாப்பட்ட நீதி செய்கிற தேவன் அவர், நல்லதை செய்கிற தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். முதலாவது வேதத்துல சொல்லுது, சங்கீதத்துல அந்த 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 ரசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் மேல அவர் ருசிக்க ஆரம்பிக்கணும். முதலாவது ருசிக்கும் போதுதான் அவர் நல்லவர் நீ சொல்ல முடியும். அது வரைக்கும் நீ ஆண்டவரை நீ நல்லவன்னு நீ ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல முடியாது. அவரை ஃபர்ஸ்ட் ருசிங்க. ஏசப்பா, எந்த காரியமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அவரு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவன். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின்
2026 வரைக்கும் ஆண்டவரே என் ஜீவனுக்கு அதிகாரியாக இருக்கிறீங்களோ உமக்கு நன்றி தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி செலுத்துங்க. எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருப்பார். நம்ம நன்றி சொல்லாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எனக்கு ஒரு விஷயம் மன்னிங்க, ஏதாவது நான் பாவம் செய்திருந்தோம் மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டுருங்க. அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில உண்மையாவே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு தான் நான் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் செய்வனுக்கு நான் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லல, அவர் பரிசுத்தமா இருக்கிறவனுக்கு நான் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யணும்னு சொன்னா ஆண்டவரே நான் என் பாவத்தை விட்டு நான் விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஆண்டவர் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார், முகத்தை கிடையாது. ஒரு இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி நன்றி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு நான் ஆண்டவரே சாட்சியா இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே, இந்த கிராமத்துல நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே என்னுடைய கேடுகட்டி இந்த இருதயத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஒண்ணுமே கேட்கலவங்க நம்ம கிட்ட, இருதயத்தை மட்டும் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் சாய் அப்படின்னு சொல்றாரு. அதுல சாட்சி பார்த்தோம்னா நிறைய ஆண்டவர் எப்படி சொல்றதுன்னா, அவர் போற வழியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த வழி இனிப்பான வழியா இருக்கும், கசப்பான வழி கிடையாது ஆண்டவரே. அந்த இனிப்பான வழியில நான் நடக்க என் தேவரே ஆண்டவரே, என் கால்களும் கைகளும் கண்களும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் உண்மையாவே அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி 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 கர்த்தாவே. எண்ணி బాధలున్నను ఇబ్బందులైనను ఎంత కష్టమో వచ్చినా నిష్ఠూరమైనను ఎన్ని బాధలున్నను ఇబ్బందులైనను ఎంత కష్టమో వచ్చినా నిష్ఠూరమైనను నీ మాట చాలయ్యా, నీ కృప చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ కృప చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీవుంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీవుంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பும் கிருபையும் ஆண்டவரே நிறைந்த எங்கள் நல்ல தேவனே. அப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கும் போது என் தேவனே கர்த்தாவே எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் என் தேவனே இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்படியாப்பட்ட சமாதானத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க நிரப்பு போகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. வந்திருக்கிறேன் தேவனே, தாசரா ஆண்டவரே கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த தாசருக்கும் ஆண்டவரே அவருக்கு கொடுத்த துணைவுக்கும் பிள்ளைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா, அவருக்கு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் துணை ஆண்டவரே கர்த்தாவே. ஏதோ ராஜா இந்த துணையா ஆண்டவரை ஊழியம் செய்கிறேன் தேவனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பன கூட கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. நாங்கள் கேட்டது கொஞ்சம் நீர் அநேக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. இன்றைக்கு நாம கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போறோம். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேதத்திலிருந்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 வரை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 வரை. எடுத்தவங்க வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 முதல் 24 வரை. சிலுவையை பற்றிய
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர் அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுல 18வது வசனம் கடைசி வசனம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம். எதை பற்றிய உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கு. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு குட்டிச்சோரா போறவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு போப்பா எப்ப பாரு ஸ்தோத்திரம் கூட்டம் அது இது, நம்ம வா போலாம். பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணுங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதா? தேவ பலன். மாம்ச பலன், தேவ பலன் ரெண்டுக்கும் வித்தியாசம். மாம்ச பலன்னா உனக்குள்ள இருக்கிற பலன், உன் சக்தி, அதான் மாம்ச பலன். உன் சக்தியில என்ன பண்ண முடியும்? தண்ணியில நீச்சல் அடிக்க முடியும். தேவ பலன்னா தேவ சக்தி. என்ன சக்தி? தேவ சக்தினா என்ன? நீ தண்ணியில நீச்சல் அடிக்க வேண்டாம், தண்ணியில உன்னால நடக்க முடியும். அதான் தேவ சக்தி. அல்லேலூயா. பேதுரு வருகிறவர் நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, வா நடந்து வா அப்படிங்கிறார். அவன் நடந்து வரான். இப்ப அவனுக்குள்ள இருந்த மாம்ச பலன் நீச்சல் தெரியும். இப்ப அந்த மாம்ச பலனை நம்பாமல் அவன் தேவனை நம்பினதுபடினாலே அவனுக்குள்ள இப்ப என்ன பலன் வந்துருச்சு? தேவ பலன் வந்துருச்சு. தேவ பலன் வந்ததுனால அவர் நடக்கிறாரு. இப்ப நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதனால நான் அவர் மேல நம்பிக்கை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப எனக்குள்ள இருக்கிற பலன் என்னுடைய பலன் இல்ல, அவருடைய பலன். அதனால நான் இப்ப நடக்க ஆரம்பிச்சான். தண்ணியில நடக்கிறான். அல்லேலூயா. ஆச்சரியமாயிடுச்சு. அவன் நடந்து போறான் தண்ணியில, தண்ணிக்கு மேல கால் வச்சு நடக்கிறான். அத்தனை ஆழமான அந்த கடல்ல அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது அந்த அலையை பார்க்கும்போது பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்த உடனே தெய்வ பலன் அவனை விட்டு போயிடுச்சு. உடனே தண்ணியில மூழ்க போறான். ஐயரே காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறான். அவர் கையை பிடிக்கிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலன். என்ன பலன்? நம்முடைய வாழ்க்கையில மாம்ச பலன், தேவ பலன் ரெண்டு இருக்கு.
மாம்ச பலன். அது நம்ம எந்த ஒரு காரியத்தை குறிச்சாலும் மாம்சத்திலேயே யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாம்ச பலன் வேலை செய்யும். தேவ பலன் அது வித்தியாசமானது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பலன் தேவ பலன். என்ன பலன்? இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு புரியாது. அவன் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா அவன் உலகத்துல அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே தான் இருப்பான். பைத்தியம் மாதிரி எல்லா பூமிக்குரிய காரியங்களையும் அவன் செய்து 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 வாழ்க்கை வாழ்ந்து 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 கடைசியில மண்ணுக்கு போகும். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் காப்பாற்றப்படக்கூடியவர்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மண்ணுக்குள் அழிந்து போகாமல் பரிசுத்த தேவன் வைத்திருக்கிற விண்ணுக்கு அவர்கள் ஆத்மா காப்பாற்றப்படுகிறது, அவர்கள் ஆவி காப்பாற்றப்படுகிறது. அவர்கள் இந்த மண்ணுக்குள் அழிந்து போகாமல் பரிசுத்த தேவன் வைத்திருக்கிற விண்ணுக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். தேவனது ஆவி ஆத்மாவை காப்பாற்றுகிறார், புதிய மேனியை கொடுக்கிறார். பரிசுத்த தேவன் அவர்களை காப்பாற்றப்படுகிறார். அவர்களை காப்பாற்றுகிறபடினாலே அவர்கள் தேவ பலனை பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நாம ரட்சிக்கப்படுவதற்கு இன்றைக்கு பரிசுத்த தேவன் அந்த சிலுவையை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் சிலுவையை பற்றிய உபதேசம். எதை பற்றிய உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை, கிராஸ், கட்டையில வச்சிருக்கிற சிலுவை இல்ல. எங்க வச்சிருக்கிற சிலுவை? சர்ச்சில் எல்லாம் வச்சிருப்பாங்க. பெருசா கட்டை, வேப்ப மரத்திலயோ புளிய மரத்திலயோ ஏதோ மரத்துல கட்டையை செஞ்சு கட்டையில 2 கட்டை, ஒரு கட்டை 4 அடி, இன்னொரு கட்டை 2 அடி. கிராஸ். ஒரு சிலர் வந்து மாலை போட்டிருப்பாங்க, ஃபுல்லா அழகா கழுத்துல பெருசா போட்டு கீழே நல்ல ஒரு பெரிய கிராஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வண்டி கீழே வச்சிருப்பாங்க, வண்டி கீழே நல்ல அழகான கிராஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வீட்டுல அப்படியே அழகா செவுத்துல டிசைன் போட்டு கிராஸ் போட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய அடையாளம் இல்லை. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள்ல போட்டிருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய அடையாளம் சொல்லப்படும். ஏன்னா சிலுவையை பற்றிய அந்த ரகசியம் தான் நமக்கு தேவையை தவிர அந்த அடையாளம் நமக்கு தேவையில்லை. அடையாளங்களை தேவனை அறியாத ஜனங்கள் வேப்ப மரத்தில் அடையாளம் போடுகிறார்கள், கல்லுக்கு அடையாளம் போடுகிறார்கள், மண்ணுக்கு அடையாளம் போடுகிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய திருவிழா பண்றாங்க மரித்தவர்களுக்கு. அப்ப மண்ணுல பெருசா கட்டுறாங்க, அடையாளம் போடுறாங்க, விதவிதமா அடையாளம் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் அடையாளத்தை விரும்புகிறவர் அல்ல. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரத்துல வலது பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அது படிங்க. எத்தனாவது வசனம்? 19. படிங்க. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். ஏசாயா 44வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 19. படிங்க. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதில் பாதியை அடுப்பில் எரிக்கிறான். அதின் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு சப்பாத்தி சுடுகிறான். இறைச்சியை பொரித்து இறைச்சி நல்லா கூட்டு ரெடி பண்ணி நல்லா சாப்பிடுறான். அதில் மீதியான துண்டை, அதில் மீதியான கட்டையை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா? நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா? ஒரு மரக்கட்டையை எடுத்து அடுப்புல எரிக்கிறான், சப்பாத்தி சுடுறான், சிக்கன் சாப்பிடுறான், மாட்டுக்கறி சாப்பிடுறான், எல்லாத்தையும் சாப்பிடுறான். அந்த கட்டையில தான் எல்லாத்தையும் செய்யறான். அதுல ஒரு கட்டையை எடுத்து அதை இல்ல அதுல ஒரு கட்டையை எடுத்து விக்கிரகமாக்கலாமா? என்ன ஆக்கலாமா? விக்கிரகமாக்கலாமா? அதுல ஒரு கட்டையை எடுத்து அந்த கட்டையை நல்ல அழகா டிசைன் பண்ணி அந்த கட்டைக்கு ஒரு சீரியல் லைட்டை போட்டு அந்த கட்டைக்கு ஒரு பொங்கஸ் லைட்டை போட்டு வசனம் சொல்லுது கட்டையை விக்கிரமாக ஆக்கலாமா?
உன்னை யாரு கட்டையை விக்கிரகமாக்க சொன்னது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை அறியாத ஜனங்கள் தான் அவர்கள் என்னெல்லாமோ பண்றாங்க. கழுத்துல கொட்டையை போட்டுக்கிறாங்க, மண்டையில முட்டையை போட்டுக்கிறாங்க, எல்லா காரியங்களும் செய்யறாங்க. நம்ம ஆளுங்களும் என்ன பண்றாங்க? கழுத்துல கட்டையை போட்டுக்கிறாங்க. எதை போட்டுக்கிறாங்க? அவன் கொட்டையை போடுறான், எதை போடுறான்? கட்டையை போடுறான். மண்டையில என்ன போடுறான்? நம்ம ஆளும் முட்டையை போடுறான். ஆமா, பரிசுத்த தேவன் இதை செய்ய சொல்லி சொல்லவே இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அதில் ஒரு கட்டையை எடுத்து விக்கிரகத்தை வணங்கலாமா? ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா? என்ன அழகா சொல்றாரு, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா? இது எங்க போட்டுருக்குது? குரான்ல போட்டுக்கா? இல்ல பகவத்கீதையில போட்டுக்கா? பைபிள்ல போட்டுக்கா? நீ யாரு? கிறிஸ்டினா யாரு? நீ ஏசப்பாவை கும்பிடுற தெய்வம் தானே? இயேசுவை தானே கும்பிடுற நீ? இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசு எப்படி இருக்கிறாரு? இன்னும் தொங்கிட்டே இருக்கிறாரா? இல்ல இன்னும் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரா? சிலுவையில இறங்கிட்டாங்கல்ல? இறங்கிட்டாங்களா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்களேன், இறங்கிட்டாங்களா இல்லையா? அதற்கு பிறகு ஒரு மீட் இருந்தாரா இல்லையா? நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவன் ஒளியாக இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, மனிதன் ஒரு மரக்கட்டையை ஹலோ நான் சொல்லுது, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ கீச்செயின்ல போடுறதுனாலயோ, கழுத்துல கட்டி தொங்க விடுறதுனாலயோ, கண்ட இடத்துல தூக்கி வைக்கிறதுனாலயோ, மலை மேல வைக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஈஸ்டர் மலையில வச்சாங்க, நம்ம சித்தூர் போறவங்கள மலையில பாதியை காணும், மலையில பாதிய காணும், மலையிலே பாதியை காணும். சாமி சிலுவை மேல இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? மலையை விட்டுருவார மலையை வெட்ட விட்டுருவாரா? கேக்குறேன், வெட்ட விட்டுருவார மலைய? ஆமா, மலையை பாதியை தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். சிலுவையை பற்றிய உபதேசம். எதை பற்றிய உபதேசம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்? சிலுவையை பற்றிய உபதேசம். நல்ல ஞாபகம் வச்சு, the design of the cross is not important. The secret of the cross, அதுதான் important. சிலுவையை பற்றி உபதேசம் தான் நமக்கு முக்கியம். அந்த சிலுவையினுடைய டிசைன், அடையாளம் நமக்கு முக்கியமே இல்ல. சிலுவை என்பது பாத்தீங்கன்னா இயேசுவுக்காக மட்டும் செய்யப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த பூமியிலே மரண தண்டனை கொடுக்கும் போது அந்த மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டை தான் சிலுவை. சிலுவை என்பது சாபத்தின் அடையாளம். சிலுவை என்பது கொலை குற்றவாளிகளை அங்கே அறைவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். அதுதான் சிலுவை மரம். ஹலோ, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. கலாத்தியர் 3:13. கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. மறுபடியும் அதை படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக. அப்ப சிலுவை என்ன சின்னம்?
சாபத்தின் சின்னம். என்ன சின்னம்? சாபத்தின் சின்னம். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் முதல்ல ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபையில எந்த அடையாளமும் கிடையாது. வெறும் வசனம் மட்டும்தான். வெறும் வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், எங்க பார்த்தாலும் அடையாளம் தான். ஒரு மலையை விடுறது கிடையாது, எதையுமே விடுறது கிடையாது. வசனம் அழகா சொல்லுதுங்க, மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். ஆமா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவர் கூட 2 கள்ளர்களை, 2 கொலை குற்றவாளிகளை மரண தண்டனை கொடுத்து அவர்களையும் அங்கே சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதில் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடினால, தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தபடினால, நீ உண்மையிலேயே நீ இந்த நேரத்திலே உன்னை தாழ்த்தினபடினால இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட இப்ப சிலுவையிலே தூக்கப்பட்ட அவனுடைய சாபம் அங்கே நீங்கினது. அவன் ஆண்டவரோடு கூட பரதேசிலே அவன் இருக்க ஆண்டவர் அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை என்பது மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம். மரணத்திற்கு பாத்திரவான்களுக்கு இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக சபிக்கப்பட்டவனுக்கு, கொலை குற்றவாளிக்கு, இந்த பூமியிலே பாவங்கள் மன்னிக்கப்படாதவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு கொடூர தண்டனை தான் சிலுவை மரணம். அந்த கொடூர தண்டனைக்கு குற்றவாளிகள் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கொடூர தண்டனைக்கு இயேசுவும் அனுமதிக்கப்பட்டார். அல்லேலூயா. நம்ம இப்ப என்ன உபதேசம் பார்த்துட்டு இருக்கிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசம். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த சபிக்கப்பட்ட சிலுவையிலே குற்றமே செய்யாத, மாசில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாகிய அவர் இந்த பூமியிலே அந்த சிலுவையிலே சாப சின்னமாக, சாபமாக அவர் சிலுவையிலே சாபமானார். அப்படிதான் பைபிள். சிலுவையில் என்னவானார்? சாபமானார். ஏன்னா அது சாபத்தின் சின்னம். அந்த சாபத்தின் சின்னத்திலே தன்னை அவர் கொண்டு இணைத்து அந்த குற்றவாளிகள் மத்தியிலே குற்றமே செய்யாத அவர், குற்றமில்லாத மாசற்ற அந்த பரிசுத்த தேவன், குற்றவாளிகளில் ஒருவனாக தன்னை அங்கே அர்ப்பணித்து அவர் சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம். எதை பற்றிய உபதேசம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எதுவும் வேண்டாம், சத்தியம் மட்டும் போதும். எது மட்டும் போதும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் தாங்க விடுதலை, வேற எதுலையுமே விடுதலை கிடையாது. நல்ல ஞாபகம். நீ சத்தியத்துல மட்டும் பலமுள்ள மகனா மாறிக்கிட்டே இருக்கு. ஆண்டவன் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருவார். தேவன் இந்த பூமியில யாருக்கு எல்லாத்தையும் செய்வார் தெரியுமா? சத்தியம் யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு தான் செய்வார். நீ சும்மா உருண்டு பரண்டு அங்க போய் மொட்டை போட்டுட்டு இங்க வந்து கொட்டை போட்டு நீ அங்க வந்து கையில காலில கழுத்துல எல்லாம் தொங்க விட்டு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உனக்கு ஒரு மண்ணு கிடையாது. அதான் உண்மை. ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் போதான் அழுகுதான். எப்போ நீ சத்தியத்தின்படி உன் வாழ்க்கையில நீ செயல்பட ஆரம்பிக்கிறையோ அவருக்கு பிடிச்சது சத்தியம் தான். ஏன்னா அவர் சத்தியம் உள்ளவர். எப்படிப்பட்டவர்? ஆமா. சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். சத்திய வேதம்
பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் புத்தர மார்க்கம் காட்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வேதம் இது? சத்திய வேதம். என்ன வேதம்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? விடுதலையாக்கும். ஐயா அந்த சார்ஜ்ல போட்டு எடுத்துருவாங்க. ஆமா. சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுக்கும்? விடுதலை கொடுக்கும். இப்ப என்ன உபதேசத்தை பார்த்துட்டு இருக்கோம்? ஆமென். என்ன உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? தேவ பலனா இருக்கிறது. எப்படி இருக்குது? தேவ பலன். மாம்ச பலன் இல்ல, தேவ பலன். உனக்குள்ள தேவ பலன் வரணும். அப்பதான் சிம்சோனை போல. ஆமா, தேவ பலன் இல்லாதவன் ஒருத்தன் 10 பேரை துரத்துவான், அடிப்பான். ஆனா தேவ பலன் இருக்கிறவன் ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான். அல்லேலூயா. அதான் தேவ பலன். தேவ பலன் ஒரு ஸ்பெஷல். அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. சத்துரு சோதிக்கும் போது அந்த சோதனையில நீ சாதிக்கணும். எப்போன்னா தேவ பலன் இருக்குவா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தேவ பலன் தான். என்ன பலன் தேவை? இந்த தேவ பலன் எதுல அந்த சீக்ரெட் இருக்குன்னா சிலுவைக்குள்ளதான் இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? சிலுவைக்குள்ளதான் அந்த தேவ பலன் இருக்கு. அதனால்தான் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமே. இப்போ இந்த 1 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது முதல் வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்னு 20 வசனத்துல பார்த்தோம், 18வது வசனத்துல பார்த்தோம். இந்த பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் 24வது வசனத்துல பார்த்தோம். படிங்க 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்பதற்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? வசனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். வேற எதனா சொன்னா யானை கதை, கோழி கதை, எந்த கதையும் சொல்லல. கதை சொல்ல வரல, வெறும் வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு. கர்த்தருக்கு பிரியமான அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறது எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். அதான் உண்மை. அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ இது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. எப்போ நாம சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, சத்தியம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில புரிய ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ, அப்ப ஏசாமி என்ன பண்ணுவார்னா, என் பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அதனால என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு எப்போ எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு அவர் எப்ப செய்வார்னா, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவரு செய்வார். வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அல்லேலூயா. இப்ப என்ன உபதேசத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்? அப்போ அவ்வளவு கொடூரமான சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை என்ன சின்னம்? சாபத்தின் சின்னம். என்ன சின்னம்? உலகார பாவிகளை கொல்றதுக்கு அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டை தான் சிலுவை. அல்லேலூயா. உலகார பாவிகளை கொல்வதற்காக அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட மரக்கட்டை தான் சிலுவை. அல்லேலூயா. அந்த சிலுவையில தன்னையும் கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் குற்றவாளியா? அவர் குற்றவாளியா? அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? ஆனா தன்னை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில. என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இப்ப நம்ம சிலுவையை பற்றி உபதேசத்தை பார்த்துட்டு இருக்கோம். சிலுவை என்பது ஒரு கொடூரமான சின்னமா இருக்கு. சிலுவை என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது.
சிலுவை என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களில் கொலை குற்றவாளிகளுக்கு மிக கடைசி தண்டனை, மரண தண்டனை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அந்த அடையாளத்திலே பாவமே செய்யாத பரிசுத்த தேவன், நீதி உள்ளவர், அவர் அங்கே சிலுவையிலே அடிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். என்ன காரணம்? ஹல்லேலூயா. என்ன காரணம்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உன் மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. உன் மீது வைத்தாங்க. ஒரு மனுஷன் யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறானோ அவனுக்காக என்ன வேணாலும் செய்வான். என்ன வேணாலும். அந்த ஒரு அருமையான பாடல் கூட இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறானோ அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. ஆனா இந்த தேவன் இயேசு கிறிஸ்து உன் மேல என் மேல அன்பு வச்சதுனால உன்னை எப்படியாவது அவருடைய வீட்டுல கூட்டி சேர்க்கணும். ஏன்னா நீ மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். நீ மரணத்துக்கு போயிடக்கூடாது, நீ செத்துடக்கூடாது, நீ பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நீ நரகத்துல போயிட்டு கஷ்டப்படக்கூடாது, நீ அவருடைய ராஜ்யத்துல அவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும், நீ ஏதேனும் தோட்டத்துல இருக்கணும், விதவிதமான கனிகளை நீ சாப்பிடணும், அந்த ஜீவ தண்ணீரை நீ குடிக்கணும், அழிவில்லாத வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசிக்கணும், நீ தங்க தரையில நடக்கணும், நீ மாணிக்க கற்கள்னால செய்யப்பட்ட அந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் நீ பார்க்கணும், அந்த 12 வாசல்கள் இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும், ராஜாவோடு கூட நீ இருக்கணும், ராஜாதி ராஜாவோடு கூட நீ இருக்கணும், மரணம் இல்லாத வாழ்க்கையை நீ பார்க்கணும். பரிசுத்த தேவன் உன்னை அப்படிப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிற கூட்டத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காக நீ அந்த பாழா போன மரணத்துல, அந்த பாதாள அறையில, அந்த மரண அறையில, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதாளத்துக்குள்ள அந்த எரிகிற அக்கினியும் கந்தகமும் இருக்கக்கூடிய அந்த மோசமான இடத்துல உன்னை கொண்டு போய் போடக்கூடாது. அங்க உன்னை சாக அடிக்க கூடாது முடிவு பண்ணி உன்னை ஜீவனுள்ள மகனாக, ஜீவனுள்ள மகளாக மாற்றுவதற்காக பரிசுத்த தேவன் தன்னை ஜீவ பலியாக சிலுவை சாபத்தின் சின்னத்தில் சாபமே இல்லாத அவர் சாபமானார். அல்லேலூயா. எத்தனை மேன்மையுள்ள தேவன், எத்தனை மேன்மையுள்ள தேவன். அது காரணம் என்னன்னா அவர் மேல வச்சாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளை மேல அனுபவிக்கிறோம், மனைவி மேல அனுபவிக்கிறோம், கணவன் மேல அனுபவிக்கிறோம், தாய் தகப்பன் மேல அனுபவிக்கிறோம், யாரோ ஒருத்தர் இந்த பூமியில யாரோ ஒருத்தர் மேல அனுபவிக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த அன்பெல்லாம் நாட்கள் போக போக எப்படி நம்ம சோப்பு, குளிக்கிற சோப்பு தேஞ்சுக்கிட்டே போகுது, அது போல தேஞ்சுக்கிட்டே போகுது. ஆமா, அதான் உண்மை. என்னைக்கு தேவையான அன்பு தேவனுடைய அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. அந்த தேவ அன்பு உனக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவ அன்பு எதுவுமே அதுதான் பூரணம், அதுதான் முழுமை. உனக்குள்ள தேவ அன்பு வந்துருச்சுன்னா நீ கடைசி வரைக்கும் அவனுடைய நேசத்துல உண்மை இருக்கும். என்ன இருக்கும்? தேவ அன்பு பூரணம் இல்லைன்னா உனக்கிட்ட உண்மை இருக்காது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீ தேவ பலன் உன்னை விட்டு போயிடும். மாம்ச பலத்தை நீ பேசுவ. ஆமா, உன்னை பத்தி தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதா, நீயும் மாம்சத்துல சண்டை போடுவ, நீயும் மாம்சத்துல உன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டுவ, இன்னொரு முகத்தை காட்டுவ. ஏன்னா அந்த தேவ அன்பு உனக்குள்ள இல்லாத. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடைசி வரைக்கும் அவர் அன்பாகவே இருந்தார். உண்மையா பொய்யா? கடைசி வரைக்கும் அவர் நேசிக்கிறவராகவே இருந்தார். விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவளை பார்த்து நீ போ, இனி அப்படின்னு சொன்னார். ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவ ரொம்ப அன்பா இருக்கிறா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களை பரிமள தைலத்தினால கழுவுறா, தலையில அந்த சென்று பாட்டில் அப்படியே உடைச்சு அந்த எண்ணெயை ஊத்துறா. அத்தனை அன்பு இயேசு கிறிஸ்து மேல. எல்லாருக்கும் பொறாம வருது. ஆனா இயேசு சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவரிடத்துல நம்ம அதிகமா அன்பு கூறும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை மிகவும் அதிகமாய்
நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல எல்லாத்துலயும் அன்பா இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட மட்டும் அன்பா இருக்க மாட்டோம். அதான் உண்மை. பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறோம், புருஷன்கிட்ட அன்பா இருக்கிறோம், மனைவிட்ட அன்பா இருக்கிறோம். புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும், மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். ஒன்னே பார்த்து பார்த்து செய்யறோம், எல்லாத்துலயும் அக்கறையா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் அந்த அன்பு இல்லை. ஆமா. ஆனா ஏசாமி நீ அவருக்கு எதையுமே செய்யல, ஆனா உனக்காக உயிர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? உயிர் கொடுத்தாரு. யார் உனக்காக சாவா? இயேசு கிறிஸ்தர் ஜீவனை கொடுத்தார். அதேதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. படிங்க. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. தேவன் அவருடைய அன்பு உன் மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பு நிலையானது. ஐயோ நான் பாவி, உன்னை நேசிக்கிறேன். ஐயோ நான் இந்த மீறுதல் செஞ்சுட்டேன், உன்னை நேசிக்கிறேன். ஐயோ நான் ஒரு குற்றவாளி, உன்னை நேசிக்கிறான். ஐயோ என் வாயின் வார்த்தையில் அநேக தகவல்களை செய்திருக்கிறேன், உன்னை நேசிக்கிறான். நான் இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நேசிக்கிறான். இன்னும் நான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமா தேவன் உன்னை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய ஜீவன் அவருக்கு மிக பிரியமானது. பல முறை உன்னை அவர் அழைக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னுடைய அன்பை நீ புரிஞ்சுக்க மாட்டேயா? உனக்காக நான் சிலுவையில சாபமானல. என் அன்பை நீ புரிஞ்சுக்க மாட்டேயா? சிலுவையை பற்றி உபதேசம் என்ன தெரியுமா? உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்புதான் அந்த உபதேசம். அல்லேலூயா. அளவற்ற அன்பு. எத்தனை அன்பு தெரியுமா உன் மேல அவர் வச்ச அன்பு? ஆமா, அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் உன் பாரத்தை சுமக்கிறவர். உன் வாழ்வில் கடைசி வரை இந்த பூமியிலே உன்னை சுமக்கிறவர். காரணம் அவர் உன் மேல் வைத்தார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அவருடைய அன்பு உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை நீ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவருக்காக வைராக்கியம் நினைப்பேன், அவருக்காக வைராக்கியம் நினைப்பேன். பரிசுத்த தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பேன். தேவனுடைய காரியங்கள்ல முதல் ஆளா இருப்பேன். தேவனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலையும் நீ வந்து ஆமா வேற லெவல்ல இருப்ப. எப்படி இருப்ப பாருங்க. அன்பு அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஒரு குடும்பத்துல அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறிடும். ஏன்னா தேவன் இந்த உலகத்துல விலையேறப்பட்ட கடைசி சொத்து அன்பு. அந்த அன்பு அதிகமா உன் மேல வச்சதுனால அவர் என்ன பண்ணாரு? அவரையே தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்தபடினால அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ 3ஆம் நாள் அந்த சிலுவையை தேடி அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மரத்திலிருந்து கீழே இறக்கினார்கள், கல்லறையில் வைத்தார்கள். 3ஆம் நாள் சென்று பார்த்தார்கள், கல்லறையில் அவரை காணவில்லை. மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து கல்லை புரட்டி தள்ளி மரியாளை பார்த்து யாரை தேடுகிறாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அங்கே நாங்கள் உள்ளே அடக்கம் செய்த இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி மரியாள் சொன்ன பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்க இல்ல. எங்க இல்ல? கல்லறையில் இல்ல.
நீ கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நீ அங்க இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கல்லறை அப்பா இந்த கல்லறை எனக்கு எப்படியாவது வேணும்பா. எது வேணும்? கல்லறையில இருந்தீங்கன்னா நீ காலி. யாரெல்லாம் பர்மனண்டா கல்லறையில இருக்காங்களோ அவங்க நரகம் தான். இயேசு கிறிஸ்து வரும்போது நீ கல்லறையில இருக்க கூடாது, எழுப்பப்படணும். அல்லேலூயா. அவர் அங்கே இல்லை அப்படின்னா எங்க இருக்கிறாரு? அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீ அங்க இல்ல, சதா காலங்களில் உயிரோடு இருக்கக்கூடிய மகள். அல்லேலூயா. அத ஞாபகம் வச்சு. கல்லறை முக்கியம் இல்ல, கர்த்தருடைய அறை தான் முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சு. நீ மரணத்திற்கு பாத்திரவான் அல்ல, ஜீவனுக்கு பாத்திரவான். ஜீவனுள்ள தேவனுடைய மகன், ஜீவனுள்ள தேவனுடைய மகள். அதனால உன் வாழ்க்கையில தேவ அன்பை ருசித்துப்பார். கர்த்தர் உனக்காக அவர் உன் மேல வைத்த அளவுக்கு அதிகமான அன்பினால தன்னையே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீ தேவ அன்பை பெற்ற மகள். உன் வாழ்க்கையில எது உனக்கு ரொம்ப முக்கியம்னா அன்பு ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? தேவனுடைய அன்பு. யாருடைய அன்பு? தேவன் மேல அளவற்ற அன்பு. அந்த அன்பு ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு உனக்குள்ள வந்துருச்சுன்னா, தேவன் நல்லவர் என்பதை நீ ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, உனக்குள்ள அன்பு வந்துருச்சுன்னா, அந்த அன்பு கூடவே சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. எது வந்துடும்? கர்த்தருடைய அன்பை நீ ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த அன்பு கூடவே என்ன வந்துடும்? சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்த உடனே சந்தோஷத்தோட தம்பி என்ன பண்ணுவான்? அவன் தான் சமாதானம். அவனும் கூட வந்துடுவான். அல்லேலூயா. உனக்குள்ள வேத புத்தகத்துல ஆவிக்குரிய கனிகள் 9ன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கு. அதுல முதல்ல என்ன போட்டிருக்குன்னா அன்பு. என்ன போட்டிருக்கு? அன்பு வந்து என்ஜின், ட்ரெயினோட என்ஜின். அந்த என்ஜின் மட்டும் உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, என்ஜினுக்கு கூட இணைக்கக்கூடிய 8 பெட்டி, அந்த 8 பெட்டி தான் மீதி இருக்கிற 8 கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்படி லைனா படிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை. இந்த 8 பெட்டி கூட சேர்ந்தோம். முதல் பெட்டி என்னது? அஞ்சு. இதுதான் ரொம்ப பிரதானமானது. கர்த்தருக்கு பிரியமானது. சிலுவையை பற்றி உபதேசம் என்ன தெரியுமா? அன்பு. இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு கொடுத்தார். எதை கொடுக்கிற அளவுக்கு? அதை விட பெருசு வேற எதுனா இருக்கா? மதிக்க முடியாதது அதுதான் இருக்கிறதுலே மதிக்க முடியாது. அதாவது விலை மதிப்பற்றது. அப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் உயிரையே கொடுக்கிறாங்க. இன்றைக்கு நீ இயேசுவுக்காக எதை கொடுக்க போகிறார்? கர்த்தருக்கு பிரியமான உண்மையாய் அவரை நேசி. அவர் உண்மையா நேசிக்கிறார். மேல அனுபவிச்சிருக்கிறார். உனக்காக உயிரை கொடுத்தவர். உன்னை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு எதிர்பார்க்கிறார். அவருடைய வீட்டுக்கு உன்னை அன்போடு அழைக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. நீ சமாதானமா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. உன் வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய கனிகள் 8ஐயும் நீ பெற்றுக்கொண்டு 9ஐயும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில சந்தோஷமா வாழணும்னு அவர் நினைக்கிறார். அதனால இன்றைக்கு நீ இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் வேற எதுவுமே இல்லை. தேவன் உண்மையில் வைத்தார். தேவன் உண்மையில் வைத்த உனக்காக யார் உயிர் கொடுப்பாங்க? அவன் உயிரை எழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்காக யார் உயிர் கொடுப்பாங்க? உயிரே கொடுத்த இயேசு. இவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்பு யார்கிட்ட இருக்கு? வேற யார்ட்டையும் கிடைக்காது. வேற யார்ட்டையும் கிடைக்காது. அவர் உன்னை மகளா ஏற்றுக்கொண்டார். என்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. தகப்பனே என்று ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில அவருக்கு பிரியமுள்ள மகளாக மாற ஒப்புக்கொடு. தேவன் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் விருப்பமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமான சிலுவையை பற்றிய உபதேசம். தேவன் நம் மீது வைத்த அன்பு அளவற்ற அன்பு. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:13 படிங்க. 1 கொரிந்தியர் 13:13 படிப்போம், ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு
இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எது பெரியது? அன்புதான் பெரியது. 3 விஷயம் நிலைத்திருக்கிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அதனால ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம், அதனால அவர் வரும்போது நம்மளை கூட்டிட்டு போவார். 3வது, அவரிடத்துல அன்பாய் இருப்போம். எப்படி இருப்போம்? தேவ சாயலை பெற்ற பிள்ளைகளாக இருப்போம். நம்ம குடும்பத்துல எல்லாத்துலயும் அன்பா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். பகை வேண்டாம், கலகம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இயேசு அன்பாகவே இருக்கிறார், அவரை போல நாமும் அன்பாகவே இருப்போம். கிறிஸ்தவர்களுக்கு சாட்சி அன்பு மட்டும்தான். ஆனா இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு என்ன பண்ணிடுது? தணிந்து போய் விடுகிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை அப்படின்னு அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரத்துல போட்டிருக்கு. இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தித்து சம்பாதித்த, அவருடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அந்த சபையில இப்ப எப்படி இருக்குது? கோஷ்டி மோதல். என்ன மோதல்? 2 கோஷ்டி. சபையில எத்தனை கோஷ்டி? 2 கோஷ்டி. நீயா நானா? கர்த்தருக்கு பிரியமான அன்பு இருக்குமாங்க? தேவனுக்கு பிரியமான கர்த்தர் இருக்க மாட்டார். அவர் இருக்க மாட்டார், அருவருக்கிறார். சகோதரர்களுக்குள்ள எங்க பகை இருக்கோ அந்த பகையை தேவன் அருவருக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? தேவன் அருவருக்கிறது மட்டும் இல்ல, வெறுக்கிறார். யாருக்குள்ள பகை இருந்தா? கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகோதரர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்படிதான் சொல்றாரு. நாம் சகோதரர்கள் அப்படின்னு மத்தேயு 23வது அதிகாரத்துல சொல்றாரு. ஆனா இன்னைக்கு சபைகள்ல சகோதரர்களுக்குள்ள என்ன இருக்குது? பகை. ஏய் அவனுக்கு போடாத, ஏய் இவனுக்கு, ஏய் அவன் வேணாம், இங்க வா, நீ அங்க போ. ஆமா, சகோதரர்களுக்குள்ள என்னது? பகை. ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அருவருக்கிறார். என்ன பண்றாரு? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 19வது வசனம் அதான் சொல்லுது. படிங்க. 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், அதில் 7வது அருவருப்பு. வெறுக்கிறார், அருவருக்கிறார். அந்த அருவருக்கிற காரியங்களை 7வது காரியத்தை படிங்க. நீதிமொழிகள் 6:19. அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அல்லேலூயா. சகோதரருக்குள்ள என்னது? விரோதத்தை. நேத்து வரைக்கும் நாங்க 2 பேரும் தோள்ல கையெழுத்து போட்டு கை போட்டு போவோம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம். ஆமா, ஆமென். ஆனா திடீர்னு பார்த்தா அவரு அந்த கட்சி, நானு இந்த கட்சி. ஏய் அவங்களுடைய போறேன், ஏய் இவங்களோட பேசாத. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுறார். கர்த்தர் என்ன பண்றாரா? அருவருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? அருவருப்பான இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். அந்த அன்பு இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவர்களாகி நமக்கு வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம். இந்த பூமியில எல்லாரையும் நேசிப்போம். பரிசுத்த தேவனை போல மாற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த பூமியில சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ நாம் உதவி செய்வோம். அதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். நாம் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். அநேகரை அடைப்போம், ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.